ஆறாவது கேள்வி பார்க்கணும். ஆறாவது கேள்வி, என்னிடம் ரூபாய் 2, 5 ரூபாய், 10 ரூபாய் ஆகிய நாணய குற்றிகள் மாத்திரம் உள்ளன. அந்நாணய குற்றிகளின் மொத்த பெறுமதி 30 ரூபாய். அதன்படி என்னிடம் உள்ள 2 ரூபாய் நாணய குற்றிகள் எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்கிறேன். அதாவது ஒரு ஆள்கிட்ட இருக்குது 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா 3 குத்தியும் இருக்குது அவர்கிட்ட. சரி, எத்தனை என்று சொல்லப்படல. அவ எமௌண்ட் பெறுமதி சமனாண்டும் சொல்லப்படலை. ஆனா அதுல டோட்டல் எமௌண்ட் 30 ரூபான்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரக்குள்ள நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு ஆன்சரை வச்சு செய்யணும். சரி, ஆறாவதுக்கு ஆன்சர் எடுத்தாக காட்டுங்க. என்ன ஆன்சர் எடுத்துக்கிறீங்க? ஒவ்வொரு ஆக்களும் ஆறாவதுக்கு என்ன விட எடுத்துக்கிறீங்க? 2வது எடுத்துக்கிறீங்க. 3வது, 2வது. சரி, பாப்போம் எத்தனையாவது வட்டு. சரியா? ரைட். இப்ப இதுக்கு நம்ம ஆன்சரை வச்சு செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 2 ரூபாய் குற்றிகளின் எண்ணிக்கை. இங்க தரப்பட்டது 2 ரூபாய் நாணய குற்றிகளின் எண்ணிக்கை. சரியா? அப்ப இந்த விடை எல்லாமே 2 ரூபாய்க்குத்தான். 2 ரூபாய் நாணய குற்றிகளை எண்ணிக்கையை கேட்டாங்கன்னா எது கேள்வி கேட்காங்களோ அதுதான் விடையை தருவாங்க. அப்ப இது 10 ரூபா, அப்படி 2 ரூபா, 10 குத்தி இருக்கு 2 ரூபா. இதுல அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னா 20 ரூபா வரும். 10 குத்தி இருக்கு 2 ரூபா. இதுக்கு விடையை வச்சு செய்கிறேன். சரியா? நாணயங்கள் பெரும்பாலும் விடையை வச்சு தான் செய்கிறேன். சரி, இதுக்கு அப்ப 2 ரூபா குத்தியில 10 குத்தி இருந்தா சரியா, 5 ரூபாவுல எவ்வளவு இருக்கணும், 10 ரூபாவுல எவ்வளவு இருக்கணும்? மொத்தமா 30 ரூபா. சரியா? இப்ப மொத்தமா 30 ரூபாண்டா இன்னும் நமக்கு தேவை 10 ரூபா தானே. 2 ரூபாவுல 20 ரூபா வந்துட்டு 10 ரூபா தான் இன்னும் தேவை. மொத்த காசு எங்கிட்ட 30 ரூபா இருக்கும். அதுல சரியா, இப்ப பாருங்க 10 ரூபா தான் இன்னும் தேவை. அப்ப இன்னும் 10 ரூபா தேவைன்னு சொன்னா ஒரு குத்தி 10 ரூபாவுல எடுத்தா 5 ரூபாவுக்கு இங்க வேல்யூ இல்லை. 5 ரூபா இல்லாம போகும். ஆனா 3 குத்தி மிதிக்கண்டல சொல்றாரு. அப்ப அதனால சரி, 2 5 ரூபா குத்தி எடுக்க போறோம். ஏண்டா அப்ப 10 ரூபா. சரியா? 10 ரூபா எடுக்கத்தானே வேணும். அப்ப நான் சொல்றேன் 10 ரூபா 5 ரூபா எடுக்க போறேன். அப்ப 35 ரூபாயா போயிருமே. அப்படித்தானே? அப்ப இந்த விட சரி வராது. சரி, 2வது விடையை பார்ப்போம். 2வது விட 5 குத்திகள் இருக்கு 2 ரூபாவுல என்று சொல்லப்படுது. அப்ப 5 குத்திகள் என்று சொன்னா சரியா 2 ரூபா, அப்படி 5 குத்திகளுக்கும் எவ்வளவு பெறுமதி என்றா 10 ரூபா. சரி, இப்ப 5 ரூபாவும் 10 ரூபாவும் எத்தனை இருக்கணும் என்று சொன்னா ஒரு 10 ரூபா குத்தி இதுல 1 எடுக்கலாம். 5 ரூபா குத்தியில 2 எடுக்கலாம். அப்ப 30 வரும். சரியா? எப்படி 10 ரூபா குத்தியில 1 எடுத்தா 10 ரூபா, 5 ரூபா குத்தியில 2 எடுத்தா 10 ரூபா. அப்ப 3ம் சேர்ந்து 30 ரூபாண்டு வரும். அதனால 2வது சரி. சரி, அப்ப இதுல எடுக்க இயலாதா என்று கேட்டா 4 குத்தி 2 ரூபா, அப்படி 8 ரூபாண்டு வரும். 4 குத்தி 2 ரூபா, அப்படி 8 ரூபாண்டு வரும். அப்ப 8 ரூபா வந்தா சரியா? சரி, இப்ப என்னன்னு சொன்னா 6வது கேள்விக்கு அதுல 2 ரூபாயும் இருக்குது, 5 ரூபாவும் இருக்குது, 10 ரூபாவும் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட 3ம் இருக்குது. அதுல 30 ரூபா காசு ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஒரு ஆள் 30 ரூபா காசு வச்சிருக்காரு. அப்ப சரியா, முதலாவது விட கேட்கிறாங்க கேள்வி 2 ரூபா நாணய குற்றி எத்தனை என்று கேட்டிருக்கிறாங்க. எதை கேட்காங்க? 2 ரூபா குத்தி எத்தனை என்று கேட்காங்க. 3வது விடையை பாருங்க, 4 என்று 3வது விட 4. அப்ப 2 ரூபா குத்தி 4 என்று சொன்னா மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 4 2 ரூபா குத்தி படி 2 ரூபா, அப்படி 4 குத்தி இருந்துச்சு. அப்ப எவ்வளவு? 8 ரூபா. அப்ப உங்ககிட்ட காசு இருக்கு மொத்தம் 30 ரூபா. 30 ரூபாவுல இந்த 8 ரூபா போனா மிச்ச பேலன்ஸ் எவ்வளவு? 30 ரூபாவுல 8 ரூபா போனா எவ்வளவு மிச்ச பேலன்ஸ்? யார் சொல்லுவீங்க?
ரைட். ஆனா என்ன விட எவ்வளவு வரும்? 30 ரூபாவுல இந்த 8 ரூபாயை கழிச்சீங்கன்னா 22 ரூபா. 22 ரூபாய 5 ரூபாவுலையும் 10 ரூபாவுலையும் சேர்த்து எடுக்கலாமா? 5 ரூபாவுலையும் 10 ரூபாயும் 22 ரூபா எடுக்கலாமா சொல்லுங்க. சரியா? 1 5 10 15 20 25 இதுல தான் எடுக்கலாம். சரியா? 2 4 6 8 இப்ப இந்த 2 கணக்குல எல்லாம் எப்படியோ ஒரு 2 ரூபா வந்தா தான் இது பேலன்ஸ் இல்லாம ஆகும். இப்ப 2 ரூபா வந்தா உதாரணத்துக்கு 5 ரூபா குத்தி 2 எடுத்தா 10 ரூபா. சரியா? 10 ரூபாவுல 1 எடுத்தா 10 ரூபா 20 ரூபா. அப்படித்தான் வருது. இந்த 2 ரூபா தொங்கிட்டு தான் இருக்கும். அப்ப இதுக்கு மூணாவது ஆன்சர் எடுக்கலாம். சரியா? முதலாவது ஆன்சர் ஏன் எடுக்கலான்னு சொன்னா 10 ரூபா குத்தி 10 குத்தி இருக்கண்டி போட்டு இருக்குது 2 ரூபாவுல. அப்ப மொத்தம் 20 ரூபா வந்துடும். உங்ககிட்ட 30 ரூபா காசு இருந்தா 2 5 ரூபா குத்தி எடுத்தீங்கன்னா 30 ரூபாயாகும். ஆனா 10 ரூபா இருக்குன்னு சொல்லப்படுது. 10 ரூபா இருக்குன்னு சொல்லப்படுது. அங்க எடுக்கப்பட மாட்டு. சரி 10 ரூபா தான் நமக்கு தேவை. ஏன் இதுல 30 ரூபா அங்கோட்ட இருக்குது. 2 10 ரூபா குத்தி இருக்குது. சாரி 10 குத்தி இருக்கு 2 ரூபாவுல. அப்ப மொத்த அமௌண்ட் 20 ரூபா. அப்ப இதுல கழிச்சீங்கன்னா இன்னும் 10 ரூபா தான் எடுக்கணும். 10 ரூபா இதுல எடுத்தீங்கன்னா இது இல்லாம ஆகும். இல்ல இதுல எடுத்தீங்கன்னா இது இல்லாம ஆகும். அப்ப ஏதோ 3 இருக்கணும். அண்டத்தினால முதலாவது ஆன்சர் வராது. இரண்டாவது ஆன்சர்ல நம்ம எடுக்கலாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. ரைட். இந்த கேள்வி கொஞ்சம் மெயினான கேள்வி. சரியா? இதை வந்து தூங்க போற டைமுக்கு விளங்கப்படுத்துறேன். 8வது கேள்வி போகும். பாலா ரூபாய் 100 ரூபாய் நாணயத்தாள்கள் 4ம் 50 ரூபாய் நாணயத்தாள்கள் 4ம் 20 ரூபாய் நாணயத்தாள்கள் 6ம் 10 ரூபாய் நாணய குட்டிகள் 7ம் உள்ளன. சரியா? எப்படி எப்படி வச்சிருக்காரு? 100 ரூபாவுல 4 வச்சிருக்காரு, 50 ரூபாவுல 4 வச்சிருக்காரு, 20 ரூபாவுல 6 வச்சிருக்காரு, 10 ரூபா குத்தியில 7 வச்சிருக்காரு. இப்ப 300 ரூபாய் காசு கொடுக்கணும். 300 ரூபாய் காசு எடுக்கணும். அவர் எங்க 300 ரூபாய் காசை தாள கொடுக்கறதுக்கு அவரால் நான் கொடுக்கக்கூடிய நாணயத்தாள்களினதும் குற்றிகளினும் மிக கூடிய எண்ணிக்கை. எப்படி கூட கொடுக்கலாம் எடுக்காரு. தாளும் குத்தியுமா இப்படி கூட கொடுக்கலாம். கூட கொடுக்கறது கேட்டா சரியா? இப்ப எப்படி கூட கொடுக்கலாம்னு சொன்னா இவர் உதாரணத்துக்கு 300 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா 4 100 ரூபா தாள் இருக்கு தானே. இவர்கிட்ட 4 100 ரூபா தாள் இருக்கு. 300 ரூபா கொடுக்கறதுக்கு 3 கொடுத்துட்டாருண்டா 300 ரூபா வந்துடும். 3 கொடுத்தாருண்டா 300 ரூபா வந்துடும். அப்படி இல்லையா? ஆக 3 தானே கொடுக்க போறாரு. இப்ப எப்படி கூட கொடுக்கலாம்னு கேட்கிறாங்க. கொள்ளையா எப்படி காசு கொடுக்கலாம் என்று சொன்னா இங்க குறைஞ்ச அமௌண்ட் நிறைய கொடுக்கணும். குறைஞ்ச அமௌண்ட் தான் கூட கொடுக்கணும். அப்ப இங்க பாருங்க நாணய குற்றி 7 இருக்கான். சரியா? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. 8வது கேள்வி. அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது? 100 ரூபா தாள்ல 4 இருக்கு, 50 ரூபா தாள்ல சரியா 4 இருக்கு, 20 ரூபா தாள்ல 6 இருக்கு, 10 ரூபா குத்தியில 7 இருக்கு. 300 ரூபா காசு கொடுக்கணும். எப்படி கூட கொடுக்கணும் காசு? எப்படி வரு கூட கொடுக்கலாம் அப்படி கேட்கிறாங்க. அப்ப சரியா இந்த 7 குத்தியையும் எடுத்தா 70 ரூபா வரும். 7 குத்தியையும் எடுத்தா 70 ரூபா. இதையும் எடுத்தா எவ்வளவு வரும்? 20 ரூபாவுல 120 ரூபா. சரியா? இப்ப இதை எடுத்தா எவ்வளவு? 190 ரூபா வரும். அப்ப 300 ரூபாய்க்கு 190 ரூபா போனா இன்னும் 110 ரூபா எடுக்கணும். இன்னும் 110 ரூபா எடுக்கணும்.
எப்படி 110 ரூபா எடுக்கலாம்? 50 ரூபாயிலையும் 100 ரூபாயிலும் 110 ரூபா எடுக்கலாமா? எடுக்கல. அப்ப இப்படி நாம செய்யலாம். சரி, அப்ப எப்படி செய்யலாம்னு சொன்னா 300 ரூபாய் வருதுண்டா நான் என்ன செய்வேன்? 20 ரூபாவுல 5 எடுக்கன். அப்ப எவ்வளவு வரும்? 100 ரூபாய் வரும். 20 ரூபாவுல 5. 10 ரூபாய் குத்தியில 5 எடுக்க. 10 ரூபாய் குத்தியில 5 எடுக்க. அது எவ்வளவு வரும்? 50 ரூபாய் வரும். சரியா? சரி, இப்ப என்ன செய்ய போறேன்டா 150 ரூபா வந்து இன்னும் 150 ரூபா எடுக்கணும். இன்னும் 150 ரூபா எப்படி எடுக்கலாம்? இந்த 50 ரூபா 4 இருக்கு. 50 ரூபா 4 நம்மகிட்ட இருக்குது. அதனால அதுல 3 எடுப்போம். அது 150 ரூபா வரும். அப்ப இங்க பார்த்தா 5 5 10 10 3 13. அப்ப 13 நாணயங்கள் கூடினதா எடுக்கலாம். சரியா? 13 குத்தி தான் கூட எடுக்கலாம். ஆக கூட 13 தான் எடுக்கலாம். அதை விட கூட எடுக்கலாம். யாராவது வேறு ஏதாவது எடுத்தீங்களா ஆன்சர்? 14 யாரும் எடுத்திருக்கிறா? ரைட். பசால் ஹாதி 14 எடுத்திருக்கிறீங்க. சரி, எப்படி வரும் 14? ஏழுமா 20 ரூபால எத்தனை? 13. 20 ரூபால நான் 13 சார் எடுத்திருக்கேன். ரைட். ஆன்சர் 13 தான் வருமா? சரியா? ஆன்சர் 13. ரிப்பா, உங்களோட ஆன்சர் என்ன எடுத்தேன்? 13 சார். 13. சரி, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 13 தான் சரியான ஆன்சர். மற்றபடி நாம ஆன்சர் இதுக்கு எடுக்க இயலாது. 9வது கேள்வி. அப்பியாச கொப்பி ஒன்றின் விலை 35 ரூபாய், பேனை ஒன்றின் விலை 15 ரூபாய். அப்பியாச கொப்பி, பேனை ஆகியவற்றில் ஒரு குறைத்த எண்ணிக்கையை வாங்குவதற்கு யமுனா செலவிட்ட தொகை 215 ரூபாய். யமுனா வாங்கிய அப்பியாச கொப்பிகள் எத்தனை? சரியா? கொப்பி எத்தனை வாங்கியிருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப இதை பார்த்து கொள்ளுங்க. இது நிறைய விதமான வினாக்கள் வரக்குள்ள பெரும்பாலான கேள்விகள் விடையை வச்சுதான் நம்ம ஆன்சர் எடுக்கிற, லேசா எடுக்கலாம். சரியா? அதுக்கு என்ன சொன்னா விடையை வச்சு ஆன்சர் எடுக்கிறதுக்கு பழகணும். பழகினா நம்ம லேசா ஆன்சர் எடுக்கலாம். எப்படி என்று சொன்னா நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப கொப்பிர விலை 35 ரூபாயா, பேனட விலை 15 ரூபாயா. சரியா? கொப்பியும் பேனையுமா காசு மொத்தம் அவர் இது வாங்கியிருக்காரு 215 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்ப கொப்பி எத்தனை வாங்கியிருக்கான்னு கேக்குது. அப்ப சொல்லுங்க, தந்த விடையெல்லாம் பேனிட விலை தானே. வா, தந்திருக்கிற விடையெல்லாம் பேனிட விட தானே. பேனிட விட எங்க அகல் கைத்துங்க. பேனிட விட தான் தந்திருக்காங்க. அப்பியாச கொப்பி 2. என்னத்திர விட சாகிரா? பேனிட விடையா? என்னத்திர விட? அப்ப கொப்பிர விட. சரியா? அப்பியாச கொப்பிர விட தான் தந்திருக்கு. அப்ப ஒரு கொப்பி எவ்வளவு உண்டு உங்களுக்கு தெரியும். ஒரு கொப்பி 35 ரூபா. ஒரு கொப்பி 35 ரூபா. சரி, அப்ப ஒன்று 35 ரூபாண்டா. சரியா? 3க்கும் எவ்வளவு வரும்? ஒன்று 35 ரூபா. அப்ப 3க்கும் எவ்வளவு வரும்னு சொன்னா பெருக்கினீங்கன்னா 105 ரூபா வரும். சரியா? இந்த 4க்கு 35 ரூபா அப்படி எவ்வளவு வரும்? 35க்கு 4ஆல பிரிக்கிறீங்கன்னா 140 ரூபா வரும். சரியா? 5க்கும் எவ்வளவு வரும்? 35 ரூபா படி. 35 ரூபா படி 5க்கும் எவ்வளவு வரும் என்று சொன்னா 175 ரூபா வரும். சரி, இதை வச்சு நாங்க என்ன செய்யற என்றா, நீங்க எவ்வளவு காசு கொடுத்திருக்கிறீங்க? 215 ரூபா. அதுல கொப்பிர விலையை கழிச்சா மிச்சமா வாரதெல்லாம் பேனட விலை தானே. மிச்சமா வாரதெல்லாம் பேனட விலை. பேனட விலை 15 மடங்கா வந்தாத்தான் அந்த விடை. சரியா? இப்ப வந்து
215 ரூபா கொடுத்த காசி கொப்பிர விலை முதலாவது 105 105 சரியா? மிச்ச பேலன்ஸை பாருங்க. இப்போ 5ல் 5 போனா 0 1 1 ரைட். 110 ரூபா பேனைக்கு வருகுதா? பேனைக்கு வருகுதா 110 ரூபா. 15ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சாக்கள் செய்வாங்க. 15ஆம் வாய்ப்பாடு தெரியலைன்னு சொன்னா இப்ப சரியா? இப்ப பாருங்க 110 ரூபாவுல எத்தனை 15 15 அடுக்கலாம் எடுக்காங்க சரியா? 15 15 15 15 15 15 ஏன் 15 போடுறீங்கன்னா ஒரு பேனை 15 ரூபா அதுல மடங்குல வரணும். 15 15 30 ரூபா, இந்த 15 15 30 ரூபா, இந்த 15 15 30 ரூபா. அப்ப எவ்வளவு வருது? 90 ரூபா. இன்னும் ஒரு 15 போட்டா 105 ரூபா சரியா? 105 ரூபா சரி. இன்னொரு 15 போட 105 ரூபா. ஆனா நமக்கு 110 ரூபா இல்ல. அப்ப 5 ரூபா மிஞ்சுமே சரியா? 5 ரூபா வந்து மிஞ்சும். அப்படி மிஞ்சப்படா அப்ப அந்த விட வராது. விளங்குதே சொல்றது? ரைட். அப்ப மிஞ்சினா அது வரக்கூடாது. அப்ப இதுக்கு முதலாவது ஆன்சர் வராது. ஏன்னு சொன்னா 5 ரூபா மிஞ்சுது. ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது 4 கொப்பி 1 35 ரூபா படி 4 கொப்பிக்கும் எவ்வளவு என்றா 1 35 ரூபா 4 கொப்பி 4 பிரிக்கினா 5 20 2 மிச்சம் 12 12 2 14. நாங்க காசி கொடுத்த 215 ரூபா 215 ரூபா காசி கொடுத்த. இப்ப கொப்பி மட்டும் 140 ரூபா. அப்ப பேனே எவ்வளவு என்று பார்ப்போம். 5ல 0 போனா 5 என்ன வரும்? 1ல போகாது. கடனை வாங்கினீங்கன்னா 11ல 7 இங்க 1ல 1 போனா ரைட். 75 ரூபா இருக்கு. 75 ரூபாய்க்கும் பேனை வாங்கலாமா? மிஞ்சாம பேனை வாங்கலாமா? ஒரு பேனை 15 ரூபா, 2 பேனை 30 ரூபா, 3 பேனை 45 ரூபா, 4 பேனை 60 ரூபா, 5 பேனை 75 ரூபா வாங்கலாம் சரியா? அப்ப இங்க 75 வருகுது. இது செட் ஆகும். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். இதுக்கு பாப்போமே வருதாண்டு 215 ரூபாவுல 175 ரூபாய் கழிச்சா 40 ரூபா மிஞ்சும். 40 ரூபாய்க்கு 2 பேனை 2 பென்சில் வந்து 30 ரூபா. அங்கெல்லாம் 10 ரூபாய் வச்சு பென்சில் வாங்கலாம். அப்ப இதுவும் சரி வராது. அடுத்த 10வது கேள்வி. வாடகைக்கு அமர்த்தப்படும் கார் ஒன்றுக்கு 3 மணித்தியாலத்துக்கு 500 ரூபாவும் மேலதிகமாக 30 நிமிடத்துக்கு 100 ரூபாவும் அறவிடப்படும். மகிழன் காலை 7:45க்கு காரினை வாடகைக்கு எடுத்து 12:45க்கு மீண்டும் ஒப்படைத்தார் எனின் மகிழன் செலுத்த வேண்டிய வாடகை பணம் என்ன? 3 மணித்தியாலத்துக்கு முதல் 3 மணித்தியாலத்துக்கு 500 ரூபா சரியா? என்னன்னு சொன்னா இது அதாவது நேற்று சொன்னது வந்து நாணயங்கள்ல விளங்கப்படுத்தினது. இது இன்றைக்கு வந்து கலவை நாணயங்கள்ல வந்து ஹொமனா வார கேள்விகள் இன்றைய கிளாஸ்ல வழங்கப்படுத்துறது சரியா? ரைட். இப்ப என்னன்னு சொன்னா நாணயம் சம்பந்தப்பட்டது இல்ல, வாடகைக்கு எடுக்கிற சம்பந்தமா. ஒரு ஆள் வந்து வாடகைக்கு எடுக்காரு, கார வாடகைக்கு எடுக்காரு. அவரு 3 மணித்தியாலத்துக்கு யூஸ் பண்ணினா 1 மணித்தியாலத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, 2 மணித்தியாலத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, 2 மணித்தியாலம் 50 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அரை மணித்தியாலம் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 மணித்தியாலம் அந்த கெப்புக்குள்ள சரியா எடுத்துட்டு போனாருன்னு அவர் 500 ரூபாய் கொடுக்கத்தான் மீன். அதான் ரூல்ஸ். ஃபர்ஸ்டுக்கு 3 மணித்தியாலம் என்று சொன்னா அவர் எடுத்துட்டு போன 500 ரூபாய் கொடுக்கத்தான் மீன். அடுத்த வாரம் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கும் 100 ரூபா சரி, ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கு. அப்ப ஃபர்ஸ்டுக்கு 3 மணித்தியாலத்துக்கும் 500 ரூபா, அடுத்தது ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கும் அவர் வந்து 100 ரூபா கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். இப்ப ஒரு ஆள் வந்து 7:45க்கு காலையில 7:45க்கு காரை கொண்டு போறாரு. காரை கொண்டு போனாருண்டா நண்பகல் 12:45க்கு அவர் என்ன செய்யறாருண்டா திரும்ப ஒப்படைக்கார் என்று சொன்ன அவர் காரை எத்தனை மணித்தியாலம்
வேலை செஞ்சிருக்காரு. காரை எத்தனை மணித்தியாலம் வந்து அவர் ஓட்டி வச்சிருக்காரு என்று சொன்னா இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா எத்தனை மணித்தியாலம் காரை பாவிச்சிருக்காருன்றது நம்ம பார்க்கணும். சரி, யாரை பார்க்க தெரியும்? காரை எத்தனை மணித்தியாலம் அவர் யூஸ் பண்ணிப்பார். சில பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டா மனக்கணக்கில் பார்க்கும். சரியா? எப்படி என்று சொன்னா 7:45 அப்ப 8:45 1 மணித்தியாலம், 9:45 2 மணித்தியாலம், 10:45 3 மணித்தியாலம், 11:45 4 மணித்தியாலம், அங்கால 12:15 அரை மணித்தியாலம். அப்ப 4:30 மணித்தியாலம் யூஸ் பண்ணிக்கார். சரியா? 4:30 மணித்தியாலம் விளங்கி நாங்கள் எதுங்க 4:30 மணித்தியாலம் யூஸ் பண்ணது? 4:30 மணித்தியாலம் அதாவது 7:45 8:45 வரைக்கும் 1, 9:45 2, 10:45 3, 11:45 4. சரியா? அங்கால அவர் வந்து அரை மணித்தியாலம் என்னண்டு 12:45 தான் 5 வரும். 12:15 கொடுக்காரு அண்டா அதுல அரை மணித்தியாலம். அது தெரியா? இது மனசால எனக்கு பார்க்க தெரியா என்றா முடிஞ்சதுல இருந்து 12:45 இருந்து 12:15 இருந்து ஆரம்பிச்சது பேண்டா 7:45 ஆரம்பிச்சு. அப்ப அதை கழிக்கணும். இப்ப கழிக்கக்குள்ள கட்டாயம் இது 2ல இருந்து தான் இந்த இது போகணும். சரியா? 15:45 போகுமா? 15:45 போகுமா? போகாது. அப்ப இங்க கடனை வாங்கினா 60 நிமிஷம் வரும். 60 15 75. 75ல இருந்து இந்த 45 கழிச்சிங்களா 30 வரும். இது கடன் கொடுத்ததுனால 11. 11ல 7 போனா 4. அப்ப 4 மணித்தியாலம் 30 நிமிஷம். 4 மணித்தியாலம். அப்ப ஃபர்ஸ்டுக்கு 3 மணித்தியாலத்துக்கும் 500 ரூபாய். 3 மணித்தியாலத்துக்கும் 500 ரூபாய். அங்கால அரை மணித்தியாலம் அரை மணித்தியாலம் அரை மணித்தியாலத்தைப்படி 3 இருக்கு. சரியா? அரை மணித்தியாலம் அரை மணித்தியாலம் மணித்தியாலப்படி 3 இருக்கு. அப்ப 3க்கும் 300 ரூபாய். அப்ப டோட்டலா 800 ரூபாய் என்று வரும். யாருக்கு ஆன்சர் சரி? 800 ரூபாய்ன்றது ஆன்சர் கிடைக்கும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது. அடுத்தது 11வது கேள்வி. 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமுடைய நிலத்தை துப்புரவு செய்ய 1000 ரூபாய் கூலியாக பெறும் நபர் ஒருவர் 4 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமுடைய நிலத்தை துப்புரவு செய்ய எவ்வளவு கூலியாக பெற்றுக்கொள்வார்? சரியா? இந்த கேள்வியும் பெயிண்ட் அடிக்கிற கேள்வியும் ஒன்று. என்ன பெயிண்ட் அடிக்கிற? அதாவது பரப்பு சம்பந்தமான வினா. சரியா? இப்ப என்னண்டா அதாவது கேள்வி ஒன்று நீங்க ஏற்கனவே காண்டிருப்பீங்க. இந்த மாதிரி 2 தர 3 இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 4 லிட்டர் வேணுமென்று சொல்லி சொன்னா இது வந்து 6 இது 4 சரி 6 9 இதுக்கு எவ்வளவு பெயிண்ட் அடிக்க தேவை என்று கேட்பாங்க. பெயிண்ட் எவ்வளவு வேணும் என்று சொல்லி இது கேட்பாங்க. இதே மாதிரி கேள்விதான் அதுவும். சரியா? இதுக்கு நாங்க எப்படி செய்யறோம்னு சொன்னா இப்ப அதுல கேட்டிக்கு 2 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் நீளமும். இதுல பரப்பு என்ன? இதுல பரப்பளவு என்னன்னு கேட்டா 2 ஒன்றால பெருக்கினா 2. சரியா? இந்த 2க்கு அப்ப இதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பார்க்கிறேன்டா பரப்பு அது பெயிண்ட் தீந்த இது வந்து கூலி. அவ்வளவுதான். மாத்தினா சரி இது கூலி. கூலி எவ்வளவு? 2 மீட்டர் பரப்பளவு 2க்கு 100 ரூபாய் 1000 ரூபாய். 2க்கு 1000 ரூபாய். அப்ப இப்ப கேட்டிருக்கிற சரியா? இப்ப கேட்டிருக்கிற என்னண்டா இது நீட்டம் 4 அகலம் எத்தனை? நீட்டம் 4 அகலம் என்னண்டா 2. அப்ப இதுல பரப்பளவு 4 2ஆல பெருக்கினா 8. அப்ப பரப்பு வந்து 2ஆ இருந்தது 8ஆ மாறும். எத்தனையால பெருக்கப்படுது? 4ஆல பெருக்கப்படுது.
அப்ப இதை நம்ம 4ஆல பெருக்கினா 4000 என்று வரும். சரியா? இது விளங்கிச்சா? விளங்கினாக்கள்? இதுல கூலி அதே மாதிரி தான். சரி, அப்ப இது விளங்கினாக்கள் இதுக்கு ஆன்சரை காட்டுங்க. ஒரு சும்மா நார்மலா வந்து கேக்குது. இது பரப்பு, இது 2 மீட்டர், இது 3 மீட்டர். இதுக்கு பெயிண்ட் எண்டு போடையா கூலி எண்டு போடையா? பெயிண்ட்ங்கிறார்கள் கை வைத்துங்க, ரெண்டு மட்டும் தான் பெயிண்ட். ஓகே, ரெண்டுக்கும் இது செய்யறதுக்கு 4 லிட்டர் பரப்பு, அதாவது இதுக்கு வந்து தீந்த தேவை, தீந்த 4 லிட்டர் தேவை. அதாவது 2 மீட்டர் நீளம் மாறி வருதுன்னு ரைட். இதை 3 ஆகும், இது 2 ஆகும். 2 மீட்டர் 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமுடைய சுவருக்கு தீந்த பூசுறதுக்கு 4 லிட்டர் தேவை. 6, இது 4. சரியா? இதுக்கு எத்தனை லிட்டர் தேவை என்று கேட்கிறேன். இதுக்கு எத்தனை லிட்டர் தேவை? யார் கையிலும்? ஹபீபா, என்னோட 16 லிட்டர். பாப்பா என்னோட வரும். யார் கையிலும் வர? சீசான் வருமா? சார் ரைட், விளங்கப்படுத்துறேன். இந்த விட வந்துட்டான்னு பாருங்க. எப்படி இதுல, அதாவது நம்ம செய்யறதுக்கு பரப்பு, இது கூலி என்றா கூலி, தீந்து என்றா தீந்து, அது நாம போட்டு பாக்குறோம். இப்ப இது பரப்பு, இதுல பரப்பு எவ்வளவு? 3 2 அளவு இருக்குன்னா 6, அதுக்கு எவ்வளவு தேவை? 4 லிட்டர் தேவை. இதுக்கு 6 பரப்பு, இதை அளவு இருக்குன்னா 6, அதுல பரப்பளவு 6, 6க்கும் லிட்டர் 4 லிட்டர் தேவை. இதுல பரப்பளவு எவ்வளவு? 6 4 அளவு இருக்குன்னா 24, அப்ப 24 பரப்பளவு. இதுக்கு எவ்வளவு வேணும் என்றா 6 எத்தனையால பெருக்கி 24 வருதுண்டா 4ஆல பெருக்கி. அப்ப இதே 4ஆல பெருக்குங்க. 6 4 16, 16 6க்கு வந்து ரைட். இது மாதிரி தான் கூலி. இது விளங்கினாங்க? கூலியும் இதே கேஸ். சரி, ஓகே. இப்ப நாங்க மேல உள்ள கேள்விக்கு போறோம். என்ன கேள்வி? சரியா? 7வது கேள்வி. 7வது கேள்வி என்னன்னு சொன்னா, சரியா, இது நிறைய கேள்வி பாரு. அப்ப கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். வித்தியாசம் இல்லை. சரியா? 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள் 4 வீதம் 4 குவியல்கள் உள்ளன. 4 வீதம் 4 குவியல்கள் உள்ளன. சரி, ஒரு குவியல்ல இருந்து ஒரு நாணயத்தையும், இன்னொரு குவியல்ல இருந்து 2 நாணயத்தையும், இன்னொரு குவியல்ல இருந்து 3 நாணயத்தையும், மற்றைய குவியல்ல இருந்து 4 நாணயத்தையும் எடுத்து ஆக குறைந்த, ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? சரி, எப்படி கண்டுபிடிக்கிற? ஆக குறைஞ்ச தொகை என்றா இப்படி கண்டுபிடிக்கிற, ஆக கூடின தொகை என்றா இப்படி கண்டுபிடிக்கிற? இது நமக்கு தெரியணும். கையை விடுங்க, எனக்கு தெரியும். சரியா? ஆக குறைஞ்ச தொகை கேட்டா கவனிச்சு கொள்ளுங்க. ஆக குறைஞ்சது கேட்டா கொள்ளையா எடுக்கணும். குறைஞ்சதுல பெருமதி குறைய இருக்குது, பெருமதி குறைய இருக்குத்தானே, அதுல கொள்ளையா எடுக்கணும். ஆக கூடிய அமௌண்ட் கேட்டா பெருமதி கூடியது இருக்குத்தானே, அதுல கொள்ளையா எடுக்கணும். எப்படி? பெருமதி கூடினது எதுவோ அதுல கொள்ளையா எடுக்கணும், கூடிய அமௌண்ட் கேட்டா. சரியா? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட காசு வந்து 500 ரூபாய். அடுத்தது
இதுல 4 நிக்குது. 1000 ரூபாய் இதுல 4 நிக்குது. 5000 ரூபாய் இதுல 4 நிக்குது. சரியா? இதுல 4 நிக்கு. ஒன்றுல இருந்து 1 எடுக்கணும், இன்னொன்றுல இருந்து 2 எடுக்கணும், இன்னொன்றுல இருந்து 3 எடுக்கணும். நீங்க உருவாக்குறாக கூடின தொகை எவ்வளவு என்று கேட்கலாம். இது கேட்க கூடினது கூடிய அமௌண்ட் அது என்று கேட்கும். ஹை அமௌண்ட். அப்ப எது கூட இருக்குதோ அதுல கொள்ளையா அடுங்க. இதுல பெறுமதி கூட எது பெறுமதி 5000. அப்ப இதுலதான் 3 எடுக்கணும். அடுத்தது அதை விட கொஞ்சம் குறை இருக்கிறது. அதை விட குறையது 2 இருக்கிறது 1000. இதை விட குறைய இருக்கிறது 1000. 1000த்துல 2. அதுக்கு பிறகுதான் அடுத்தது குறைஞ்சது. அதாவது ஆக குறைஞ்சது குறைய, ஆக கூடினது கூட. கூடின அமௌண்ட் கேட்டா. அப்ப இது வந்து உண்டு. அப்ப இது டோட்டல் எவ்வளவு? 15 15 2 17 17500 ரூபாய் வரும். விளங்கிச்சா? அப்ப கேட்காங்க இது ஆக குறைய அமௌண்ட் எப்படி எடுக்கலாம் என்று கேட்காங்க. இதுல குறைய அமௌண்ட் எப்படி எடுக்கிறது? ஒன்றுல 1 எடுக்கணும், இன்னொன்றுல இருந்து 2 எடுக்கணும், இன்னொன்றுல இருந்து 3 எடுக்கணும். அப்ப இப்ப எப்படி ஆக குறைய எடுக்கலாம் காசு? குறைய சொன்னா எதுல ஆக பெறுமதி குறையவோ அதைத்தான் கொள்ளையாளம். அப்ப இதுல பெறுமதி குறைஞ்சது 500 ரூபாய். இதுக்குத்தான் 3 எடுக்கணும். விளங்குதா? 500 ரூபாவுல 3. அடுத்தது அதை விட கொஞ்சம் கூட, அது 2. அதை விட கூடாது 1. அப்ப 500 ரூபாவுல 3 1500, 1000 ரூபாவுல 2 2000, 5000த்துல 1 5000. அப்ப கூட்டினமண்டா 7 8500 என்று சொல்லி ஆன்சர் வரும். விளங்கினாக்கள் கைவித்துங்க. விளங்கினாக்கள். கூடின அமௌண்ட் எடுக்கணுமெண்டா கூடின தொகையில கூட எடுப்பம் என்கிறார்கள் கைவித்துங்க. கூடின அமௌண்ட் எடுக்கணும் என்று சொன்னா சரியா? கூடிய அமௌண்ட் எடுக்கணும் என்றா கூடின அமௌண்ட்ல கூட எடுப்பம் என்கிறார்கள் கைவித்துங்க. சரி, ஓகே. குறைஞ்ச அமௌண்ட் எடுக்கணும் என்று சொன்னா குறைந்த அமௌண்ட்ல கூட குறைய எடுப்போம்ங்கிறாங்களே. குறைஞ்ச அமௌண்ட் தான் எடுக்கணும், குறைஞ்ச அமௌண்ட் எடுக்கணும். சரியா? அதாவது குறைஞ்ச பெறுமதியில குறைய எடுப்போம் என்கிறார்கள் கைவித்து. குறைஞ்ச பெறுமதியில குறைய எடுப்போம். குறைஞ்ச பெறுமதியில குறைய எடுத்தா அது கூடின அமௌண்ட்டுக்கு தான் தேவை. குறைஞ்ச பெறுமதியில கூட எடுக்கணும். சரியா? இப்ப அந்த கேள்விக்கு வாரேன். அந்த கேள்வியை வச்சு விளங்கப்படுத்துறேன். 1 ரூபாய் குத்தி இருக்குது, 2 ரூபாய் குத்தி இருக்குது, 3 ரூபாய் குத்தி இருக்குது, 4 ரூபாய் குத்தி இருக்குது. சாரி, 1 ரூபாய் 2 ரூபாய் அங்கால 5 ரூபாய் 10 ரூபாய் இவ்வளவு குத்தியும் எல்லாத்துலயும் 4 4 இருக்கும். இப்ப ஒன்றுல 1 எடுக்கணும், இன்னொன்றுல 2 எடுக்கணும், இன்னொன்றுல 3 எடுக்கணும், இன்னொன்றுல 4 எடுக்கணும். கூடின அமௌண்ட், கூடிய தொகை எவ்வளவு? யார் கேளும்? கூடிய அமௌண்ட் எவ்வளவு எடுக்கலாம்? ஆன்சர் எடுங்க. கூடிய அமௌண்ட் எவ்வளவு எடுக்கலாம்? கூடிய அமௌண்ட் படி எடுத்தா எவ்வளவு பெறுமதி வரும்? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மற்றாக்கள் செஞ்சு எடுக்கட்டும். செய்தாக்கள் கை கடுக்கம் இறக்குங்க. சரியா? மற்றாக்களும் செய்து எடுக்கட்டும். எவ்வளவு?
என்ன நடக்குது சாகிரா? வீடியோ ஆன் தான். வீடியோ ஆன் பண்ணிட்டா எல்லாரையும் பார்த்து தான் படிப்பிப்பேன். ஆனா ரெக்கார்டிங்கும் வராது. இங்க வீடியோ ஆன்ல தான் இருக்கும். ரைட், நிறைய ஆன்சர் வருது. 55 டோட்டு பாப்போம். சரி, 55 60 எடுத்தாக்கலாம். யோசிக்கா எப்படி வந்த 55 டோட்டு. ரைட், பாப்பமே என்ன வருதுன்னு. கூடிய அமௌண்ட் கேட்டிருக்கேன். அப்ப கூடினதெல்லாம் கொள்ளையா எடுக்கணும். அப்ப 10 ரூபாவிலையும் 4 எடுப்போம். சரி, அடுத்தது 5 ரூபா. இதுல 3 எடுப்போம். 4 10 ரூபாவுல அப்ப 40 ரூபா. 5 ரூபாவுல 3 எடுக்கணும். அப்ப 15 ரூபா. அடுத்தது 2 ரூபாவுல 2 எடுக்கணும். 4 ரூபா. 1 ரூபாவுல 1 எடுக்கணும். 1 ரூபா கூட்டினமெண்டா 40 15 55 55 59 60. வெரி குட். 60 எடுத்தாக்க கெட்டிக்காராக. சரி, இப்ப இதே இது குறைஞ்ச அமௌண்ட் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? 1 ரூபா குத்தி, 2 ரூபா குத்தி, 5 ரூபா குத்தி, 10 ரூபா குத்தி, 1ல 1 எடுங்க, 2ல 2 எடுங்க, 3ல 3 எடுங்க, 4வது இதுல 4 எடுங்க. எப்படியோ சரியா? எங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆக குறைய அமௌண்ட் வரும். ஆக குறைஞ்சது வேணும். அதான் உங்களோட கேள்வி. அதானே அத்திபா, ஹபீபா? அதான் கேள்வி. சரி, எப்படி வரும்? ஆக குறைஞ்ச அமௌண்ட்ல தான் கொள்ளையா எடுக்கணும். அப்ப இதுக்கு 4 வரும். அடுத்தது இதுக்கு வரும். அடுத்தது இதுக்கு வரும். அடுத்தது இது வரும். சரி, அப்ப 1 ரூபாவுல 4 4 ரூபா. 2 ரூபாவுல 3 6 ரூபா. 5 ரூபாவுல 2 10 ரூபா. 10 ரூபாவுல 1 10 ரூபா. கூட்டினா 10 20 30. சரியா? ரைட், ஓகே. கிளாஸ் விளங்கினா?